ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கையில் மிக பழமையான மங்களேஸ்வரி உடனுரை மங்களநாதர் கோவில் உள்ளது. இங்குள்ள நடராஜர் சன்னதியில் விலை மதிப்பற்ற ஒற்றை பச்சை நிற மரகத கல்லாலான நடராஜருக்கு மார்கழி மாதத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய சந்தன காப்பு படிக்களைதல், அபிஷேகம், சந்தனம் காப்பிடுதல் மற்றும் ஆருத்ர தரிசனம் பிரசித்தி பெற்றது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் இந்த ஆருத்ர தரிசன விழா வருகிற 4ஆம் தேதி வரையிலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக காட்சிப்படுத்தப்பட உள்ளது. காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்திற்குட்பட்டு ஸ்ரீ கோதண்டராம பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீ ராமநவமி பிரம்மோற்சவ விழா 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று காலை கோதண்டராமருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோதண்டராமர் பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி காட்சியளித்து வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை சேவிக்கப்பட்டது. கோதண்டராமர் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அமைந்துள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலின் இணை கோவிலும் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலமான சக்கராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் திருக்கோவில் சப்தஸ்தான விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு தேவநாயகி அம்பாள் சமேத சக்கரவாகேஸ்வரர் சுவாமிக்கு மஞ்சள், தேன், சந்தனம், பால் மூலப்பொருட்களால் அபிஷேகங்கள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துள்ள சிவனடியார்கள் சிவகைலாய வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை திருக்கைலை சிவபூத கண திருக்கூட்டம், சிவனடியார்கள் மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பல்லக்கு ஏழூர் புறப்பாடு வருகின்ற ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகை திருநாளை முன்னிட்டு உற்சவர் முருகப்பெருமான் பல்லக்கில் திருவுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக மூலவர் குழந்தை வேலாயுத சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவித்து விபூதி காப்பு அலங்காரம் செய்யப்பட்டன. தொடர்ந்து உற்சவர் முருகப்பெருமானை சர்வ அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்தருள செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து கோபுர தீபம், நாக தீபம், ஏகமுக தீபம் மற்றும் ஏழுமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டவுடன் பக்தர்கள் முருகப்பெருமானை கோவிலை சுற்றி 3 முறை வலமர செய்தனர். பல்லக்கில் திருவுலா வந்த முருகப்பெருமானை ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். பெண்கள் அகல் விளக்கு தீபமேற்றி வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பங்குனி உத்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 1ஆம் திருநாளில் உற்சவர் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக மண்டகப்படியிலிருந்து உற்சவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகளும் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து வானவெடி மற்றும் மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே கீழாய் கிராமத்தில் ஸ்ரீ ராஜபத்ரகாளியம்மன், சந்தன கருப்பசாமி உள்ளிட்ட சுவாமிகளுக்கு ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் 26 அடி உயரத்தில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பிரம்மாண்ட சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதற்கான விழா கடந்த 25ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. தொடர்ந்து சிறப்பு யாகம் செய்யப்பட்டு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு 26 அடி உயர வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் வினோத் ராஜா என்பவர் அரிவாள் மீது ஏறி நின்று பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனிக்கு கேரளாவிலிருந்து ராமரத ஊர்வலம் வந்தது. ரதத்தில் ராமர், சீதா தேவி அலங்கார சிலையும் பாதமும் வைத்து ஊர்வலமாக வந்தது. கேரளாவிலிருந்து கடந்த வாரம் துவங்கிய ரத ஊர்வலம் கோவை, பொள்ளாச்சி வழியாக இன்று பழனி வந்தடைந்தது. ராமரதத்திற்கு பக்தர்கள் சார்பில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கேரளாவிலிருந்து வந்த ஆதீனங்கள் பழனி திரு ஆவினங்குடியில் தரிசனம் மேற்கொண்டனர். பழனியிலிருந்து புறப்பட்ட ராமரதம் மதுரை, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி வழியாக மீண்டும் கேரளாவிற்குள் சென்று நிறைவடையும் என தெரிவித்தனர். இந்நிகழ்வில் பழனியைச் சேர்ந்த இந்து அமைப்பினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சையை ஆண்ட மன்னர்கள் 8 திசையிலும் அம்மன் கோவில்களை கட்டி வழிபட்டனர். அந்த வகையில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னரான விஜயாலய சோழன் ஆட்சி காலத்தில் தஞ்சை வெண்ணாற்றங்கரையில் கோடியம்மன் கோவில் கட்டப்பட்டது. அதன் பிறகு தஞ்சையை ஆண்ட நாயக்கர், மராட்டியர் போன்ற மன்னர்களால் இக்கோவில் போற்றி பாதுகாக்கப்பட்டது. இந்த கோவிலின் உற்சவர்களான பச்சை காளி, பவளக்காளி ஆகியோருக்கான திருவிழா 1000 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இந்த ஆண்டு பச்சை காளி, பவளக்காளி ஆகியோருக்கான விழாவிற்கு கடந்த மாதம் 10ஆம் தேதி காப்பு கட்டுதல் நடைபெற்றது. நேற்று முன்தினம் மாலை 6 மணிக்கு கோடியம்மன் கோவிலில் உள்ள 2 காளி உருவங்களையும் அதனை தூக்குபவர்களையும் திருநீற்று நிரப்பிய 2 தனித்தனி கபாலத்துடன் புறப்பட்டு மேலராஜ வீதிக்கு வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் விழாவில் மேலராஜ வீதியில் உள்ள சங்கரநாராயணன் கோவிலில் இருந்து பச்சை காளியும், கொங்கணேஸ்வரர் கோவிலில் இருந்து பவளக்காளிகள் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா நாளை மறுநாள் திரு ஆவினங்குடி முருகன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டம் மாலையில் மலையடி வாரத்தில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பங்குனி மாதம் துவங்கியதிலிருந்து பக்தர்கள் காவடி எடுத்து பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். வேடசந்தூர், ஆவுல கவுண்டனூரிலிருந்து பழனிக்கு காவடி எடுத்து வந்திருந்த பெண் பக்தர்கள் கிரிவல பாதையில் தேவராட்டம், தேவ கும்மியாட்டம் ஆடியபடி கிரிவலம் வந்தனர். ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழாவின் போது ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு சென்று காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். பங்குனி உத்திர திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பழனி கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உலக பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவில் 108 வைணவ தலங்களில் முக்கியமான தலமாகும். தமிழக அரசின் முத்திரைத்தனமாக விளங்கும் ராஜகோபுரம் அமைந்திருக்கும் அம்சம் பெற்ற ஆண்டாள் கோவிலில் இங்கு குடிகொண்டுள்ள ஆண்டாள் வடபத்திர சைன பெருமாள் மீது தீராத அன்பு கொண்டு மார்கழி நோன்பிருந்து பங்குனி உத்திர நன்னாளில் ஸ்ரீரங்க அரங்கனை கைத்தலம் பற்றினாள். இந்த ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் உத்திர நாளில் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு அதிகாலையில் சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பட்டாச்சாரியார் கொடிமரத்து பட்டத்தை ஏற்றி வைத்தார். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சுவாமிகள் தினமும் காலையில் மண்டபம் எழுந்தருளல், இரவு பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நடைபெறும். முக்கிய நிகழ்ச்சியான ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் பங்குனி உத்திர தினத்தன்று வரும் 11ஆம் தேதி மாலை 5:30 மணி முதல் 6:30 மணிக்குள் நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக அன்று காலை செப்பு தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெறும். ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாண உற்சவத்தை காண்பதற்கு உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய கொடியேற்ற விழாவில் முக்கிய பிரமுகர்கள், ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மயிலத்தில் உள்ள மலை மீது பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்திர திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவரான முருகனுக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது.
பின்னர் தங்க கவசம் அணிந்து மலர் அலங்காரத்தில் வள்ளி தேவானையுடன் முருகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து உற்சவர் மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் காலை 6:45 மணி அளவில் வள்ளி தேவானையுடன் வெள்ளி கவசத்தில் விநாயகர், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் பல்லக்கில் அங்குள்ள கொடிமரம் முன்பு எழுந்துருளினர். பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து காலை 7 மணிக்கு அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மயிலம் பொம்மபுர ஆதீனத்தின் 20ஆம் பட்ட சிவஞான பாலய சுவாமிகள் மயில் உருவம் பொறிக்கப்பட்டு துவஜாயோகம் என்னும் கொடியை ஏற்றினார். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கொடிமரத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு சூரிய பிரபை வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் எழுந்தருளி மலைவல காட்சி நடைபெற்றது. மேலும் விழாவையொட்டி தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற இருக்கிறது. மயிலம் முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்குகிறது. இரவு 7 மணிக்கு வெள்ளி நாக வாகனத்தில் உற்சவர் அருள் பாலிக்கின்றார். வரும் 6ஆம் தேதி இரவு 8 மணிக்கு தங்கமயில் வாகனத்தில் சுவாமி எழுந்தருளுகிறார். 9ஆம் தேதி சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவமும் வெள்ளி குதிரை வாகனத்தில் மலை வலக்காட்சியும் நடக்கிறது. வரும் 10ஆம் தேதி தேர் திருவிழா நடக்கிறது. 11ஆம் தேதி காலை 9 மணிக்கு தீர்த்தவாரி உற்சவமும் இரவு தெப்பல் உற்சவமும் நடக்கிறது. 12ஆம் தேதி முத்துப்பல்லக்கு உற்சவம் நடக்கிறது. ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்ட சிவஞான பாலய சுவாமிகள் செய்து வருகிறார். தேனி அருகே அம்பாசமுத்திரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பட்டாளம்மன் கருப்பசாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் வருடந்தோறும் பங்குனி திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதே போல இந்த வருடம் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு 3 நாட்கள் திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவின் முதல் நாளில் சுவாமி வான வேடிக்கையுடன் அழைத்து வரும் நிகழ்ச்சியும், 2ஆம் நாளில் தீச்சட்டி எடுத்தல், மாவிளக்கு எடுத்தல் மற்றும் பல்வேறு நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சியும், பக்தர்களின் வீட்டிலிருந்து பல நாட்கள் விரதமிருந்து வைக்கப்பட்ட முளைப்பாரி திருக்கோவில் வளாகத்திற்கு ஊர்வலமாக கொண்டு வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கருப்பசாமி பட்டாளம்மன் சுவாமியின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் வகையில் முளைப்பாரியை சுற்றி பக்தி பாடல்களை பாடி பெண்கள் அனைவரும் கும்மி பாடல்கள் பாடி சுவாமி தரிசனம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது பட்டாளம்மனுக்கும் கருப்பசாமிக்கும் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து விவசாயம் செழிக்கும் வகையில் பல நாட்கள் விரதமிருந்து வைக்கப்பட்ட முளைப்பாரிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முளைப்பாரி ஊர்வலம் அம்பாசமுத்திரத்தின் முக்கிய தெருக்களின் வழியாக சென்று பூர்வீக கிணற்றில் கரைக்கும் நிகழ்ச்சியும், தொடர்ந்து வைகை ஆற்றில் கரைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த பங்குனி திருவிழாவில் அம்பாசமுத்திரம், கோபாலபுரம், நாகாலபுரம், கண்டமனூர், தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று பட்டாளம்மன் கருப்பசாமி அருள் பெற்று சென்றனர். மேலும் கருப்பசாமி பக்தர் ஒருவர் அருவாள் மேல் நின்று குறி சொல்லும் நிகழ்ச்சியும் இந்த விழாவில் நடைபெற்றதால் பொதுமக்களிடையே மெய்சிலிர்க்க வைத்தது.